மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது சார், நானும் பார்த்துட்டே இருக்கேன், அலையல்சல் தான் என்னை விடுது, சின்ன சின்ன விஷயங்களில் என் மன ரீதியான குழப்பங்கள் நிறையா இருக்கேன்னு வருத்தப்பட்டவங்க அந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இருந்தாலும் இந்த பிரயாணங்களில் யோசித்து பிரயாணம் பண்ணணும். சில விஷயங்கள் நம்ம டக்குன்னு பேசுகிறோம், அப்படி பேசக்கூடாது. இவா என்ன நினைக்கிறா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லோரும் என்ன நினைக்கிறான்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டேன்னா அப்போ அவன் நினைக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அவங்க நினைக்கிறது நினச்சிட்டு போட்டோம், நாம் நம்மளுடைய வேலைகளில் நம்மளுடைய கடமைகளில் சரியாக இருக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரும். அதே சமயத்தில் சில பேர் ரொம்ப அந்த டயத்தை போக்கி சாப்பிடுவாங்க, பட்னியாக இருப்பாங்க. சில நேரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சரியான எக்ஸசைஸ் இருக்காது, சரியான தூக்கம் இருக்காது, ரொம்ப நேரம் ஃபோன்லேயே இருப்பாங்க, ரொம்ப நேரம் வேலையிலே இருப்பாங்க, நைட் டியூட்டி பார்ப்பாங்க. இந்த மாதிரி தன்னுடைய உடம்பை கெடுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் நாம் இருக்கப்படாது. உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது தான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் கவனிச்சுக்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க.